சமூக மொழியாக அரசு மொழியாக தமிழை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தமிழிலிருந்து பிரிந்தவர்கள். 800 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்குங்கிற மொழி இல்ல, 800 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடம்ங்கிற மொழி இல்ல, 800 ஆண்டுகளுக்கு முன்பு மலையாளம்ங்கிற மொழி இல்ல. அப்படி இல்லாத போது ஒரு தாய் வேற்றுப்படையாக ஒரே நடத்தில் கிருஷ்ணகிரியிலும் தருமபுரியிலும் கோயம்புத்தூர்லையும் பிறந்தவன வந்தேரின்னு சீமான் சொல்றாருன்னா அது பாசிச கோட்பாடு. அப்போ அந்த கோட்பாடு வைத்து அதிகாரத்துக்கு போக முடியாது. அவர் வேலை RSS இன்னைக்கு சாப்பிட்டு ஹிந்துத்துவான ஒரு ஹிந்துத்துவா இருக்கு. சாப்பிட்டு ஹிந்துத்துவாவில் நமக்கு வாக்கு வரணும் இன்னைக்கு யாரோ ஒரு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. நான் வெளிப்படையா சொல்றேன், கடந்த விதத்துல சீமானுக்கு நீங்க சொல்ற அதிகாரத்தை நோக்கி மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தவர் மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தான். இவருக்கு வெறும் 4.8 விழுக்காடு இருந்துச்சு. விஜய் அரசியலுக்கு வரணும்னு கருத்து சொல்லிட்டாரு. ஆனா தேர்தல் போட்டியிடல. அவரும் சீமானும் ஒன்னா இருக்காங்கன்னு கிசுகிசுகள் வெளியே வந்துச்சு. அவர் மைக் சிம்பிளை போட்டாரு. பிரபல பத்திரிகைலாம் அண்ணன் தம்பி விஜயும் சீமான் இணைதான் போட்டாங்க. அந்த ரசிகர் மன்றம் 3 விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு. அதனால மாநில கட்சி அந்தஸ்து வாங்கியிருக்காரு. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026 அந்த கெபாசிட்டி இழப்பாரு. வாய்ப்பு இருந்தா அதிகாரத்தை நோக்கி சொல்றாருல, சிதைக்கிறீங்க சொல்லி ஒரு டெபாசிட் வாங்க சொல்லுங்க. அந்த அதிகாரம் அவருக்கு இல்ல, அந்த நோக்கம் இல்ல. அந்த நோக்கம் இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? மக்கள்கிட்ட போய் வாக்குக்கு கொள்கைக்கு. இவர் ஆபாசத்துக்கு பேசுற பேச்சாளர். 1000 ரூபாய் கொடுத்தா ராஜீவ்காந்தி தம்பி கொடுத்தா என் தம்பி வளர்ந்துட்டான்டா, தம்பி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடுறா. சுந்தர் சீட் அப்படித்தான் வாங்கினாரு, சத்யராஜ் அப்படித்தான் வாங்கினாரு, அண்ணன் கலைப்புலி தான் வாங்கினாரு. இன்னைக்கு எல்லாம் காரி துப்புறாங்க. என்னையா மனுஷன் நீங்க கேக்குறாங்க. இவர்களுடைய வேலை என்பது வயிற்று பசிக்கு கட்சி நடத்துகிறார் ஒழிய அதிகார வேட்கைக்கு கட்சி நடத்தவில்லை.